நம்புவேன், அன்பு கூறுவேன், துதிப்பேன். எப்பொழுது? எதிர்மறையான, நம்பக்கூடாத, நம்புவதற்கு ஏதுவில்லாத மரணத்தும் துச்சன பிரவாகம், பாதாளத்தின் கட்டுகள், மரணத்தின் கண்ணிகள், வாழ்க்கையில் நெருக்கம். அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு மனிதனுக்கும் இது வரும்போது அவன் நிலை தடுமாறுகிறான். வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரோடு தூர போகிறான். இது வாழ்க்கை எல்லாருக்கும் ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை தான். நாம் எல்லாரும் சூப்பர்மேன் அல்ல, சாதாரண நார்மல் மேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்மறையான சம்பவங்களிலே நாம் எப்படி வாழ்கிறோம், அதுதான் நம்முடைய நிஜ வாழ்க்கை. அன்புக்குரியவர்களே, ஒருவேளை மேடையிலே நாம் அதிகமாக முழங்கலாம், ஆனால் வாழ்க்கையின் விளிம்புகள் வரும்போது, 4 சுவர்களுக்குள்ளே எதிர்மறையான சூழ்நிலைகளிலே வாழ்க்கையின் விளிம்பிலே வரும்போது நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்ன? இவர் சொல்லுகிறார், அன்பு கூறுவேன், 2வது நம்புவேன், 3வது துதிப்பேன். என்னுடைய நிலைகள் அவரை எங்கே கொண்டு போகிறதாம்? வாசித்து பாருங்கள், அவருடைய நிலைகள் எங்கு கொண்டு போகிறது? 16 வசனத்திலே அப்படிப்பட்ட மனிதனை என்ன செய்கிறாராம்? அவர் தூக்கி விடுகிறார். எங்கிருந்து? உயரத்திலிருந்து அவர் தூக்கி விடுகிற கர்த்தர். வேதம் இருந்தால் எடுத்து பாருங்கள், 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம், ஜலப்பிரவாகத்திலிருந்து உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர். உலகத்தின் மக்கள் தூக்கி விடுவார்கள், ஆனால் திரும்பவும் அவர்களே உங்களை அதுக்குள்ளே தள்ளி விடுவார்கள். ஆனால் எங்கிருந்து தூக்கி விடுகிறாராம்? உயரத்திலிருந்து. இதைத்தான் சொல்லுகிறோம், ஹெல்ப் ஃப்ரம் அபவ். அவர் உயரத்திலிருந்து உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர். அடுத்தபடியாக 18ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 18ஆம் வசனம், உனக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர், தூக்கி விடுகிற கர்த்தர். அடுத்து 17ஆம் வசனத்தில் விடுவிக்கிற கர்த்தர். யாருடைய கரத்திலிருந்து? உன்னிலும் அதிக பலவான்கள், சூழ்நிலைகள், சத்துருக்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அதிக பலவான்கள், உன்னை பலத்த சத்துருக்கள், உன்னை பகைக்கிறவர்கள். இந்த நாளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தாயே, என் அன்பான தகப்பனே, வாழ்க்கையிலே நீ பலரால் பலமுனை தாக்குதலுக்கும் பலமுறை தாக்குதலுக்கும் உள்ளாக்கி இருக்கலாம். உன்னை தூக்கி விடுகிற கர்த்தர், உன்னை விடுவிக்கிற கர்த்தர். 18ஆம் சொல்லுகிறது, உனக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர். எப்பொழுது ஆதரவாய் இருக்கிறாராம்? ஆபத்து நாளிலே. இங்கே ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தர் அல்ல, கர்த்தரோ. உறவுகள் உன்னை மறந்து போகலாம், உன்னிடத்திலே நன்மை பெற்றவர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் கர்த்தரோ உன்மேல் நினைவாய் இருக்கிறார், அவர் ஆதரவாய் இருக்கிறவர். 19ஆம் சொல்லுகிறது, அவர் அது மட்டுமல்ல, உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். அன்புக்குரியவர்களே, உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். ஆரம்பத்தில் சொன்னேன், தூக்கி விடுகிற கர்த்தர், விடுவிக்கிற கர்த்தர். அதாவது உனக்கு ஆதரவாய் இருக்கிற கர்த்தர். 5வதாக உன்னை தப்புவி